ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி புதுக்குடியில் 8 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் சந்தனமாரியம்மன் கோவிலை திறக்க அரசு வாக்குறுதி அளித்ததால் பூஜை பொருட்களோடு திரண்ட பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். சிறுவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறால் கோயிலை மாவட்ட நிர்வாகம் பூட்டி சீல் வைத்திருந்தது. அதனை அகற்ற அப்பகுதியினர் வலியுறுத்தியதால் கடந்த 28ஆம் தேதி திருவாடானை தாசில்தார் ஆண்டி நடத்திய அமைதி பேச்சுவார்த்தையில் கோவிலை மீண்டும் திறக்க உறுதியளித்தார். ஆனால் கோயில் திறக்கப்படாததால் பூட்டப்பட்டிருந்த வாசலிலேயே மாலை சாத்தி பக்தர்கள் வழிபட்டனர். இந்த கோயில் திருவிழா நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இங்கே நடக்கல. வெளியே வந்து விளையாடுவதில் சில நபர்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை சம்பந்தமாக இந்த கோவில் தற்காலிகமாக திருவிழா நடைபெறவில்லை. அந்த சூழ்நிலை சமயத்திலே அரசு அதிகாரிகள் இந்த கோவிலுடைய சாவியை எடுத்து சென்று விட்டார்கள். அது ஒரு முடிவுக்கு வந்து இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த கோவிலை திறந்து வழிபாடு செய்ய தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியும் கடந்த 28ஆம் தேதி தாசில்தார் திருவாடனை தாசில்தார் அடிப்படையில் ஒரு பீஸ் கமிட்டி நடத்தி இந்த கோவிலை திறப்பதாக திருவாடனை வட்டாட்சியர் உறுதியளித்ததன் பேரில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் திரண்டு இன்னைக்கு பார்க்க தெரியும். பொதுமக்கள் ஏராளமான பொதுமக்கள் இந்த கோயில் இன்னைக்கு திறக்க போறான்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு இந்த கோயிலில் இருக்கும் பட்சத்தில் இன்று இந்த கோவிலை அரசுடைய கவனக்குறைவின் காரணமாக இன்று திறக்க முடியவில்லை என்று இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியரும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கின்றார்கள். கோவிலை மூடுவதற்கு அரசாங்கத்திற்கு இங்கே யார் அனுமதி கொடுத்தது என்பதை இந்து ஜனநாயக பேரவை பகிரங்கமாக ஒரு கேள்வியாக முன்வைக்கின்றது. அவர்கள் ஒரு தேதியை குறித்து வைத்திருக்கிறார்கள். 11ஆம் தேதி இன்னைக்கு இந்த மக்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் எங்க கோயிலை திறக்கிறோம் சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் இன்று ஏன் இந்த கோயிலை திறக்கவில்லை என்று தமிழக அரசுக்கு இந்து ஜனநாயக பேரவை ஒரு பகிரங்க கேள்வியாக முன்வைக்கின்றது. ஆகையினால உடனடியாக இந்த கோவிலை திறக்க வேண்டும், பொதுமக்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்று இந்து ஜனநாயக பேரவை வலியுறுத்துகின்றது. ஆக இல்லாத பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 88 இந்து இயக்கங்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்து ஜனநாயக பேரவை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தும் என்பதை இந்த தினத்தில் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.